இந்த ஆள் எதுக்கு இந்த நேரத்துல இங்கே வராரு? என்ன காத்து இந்த பக்கம் அடிக்குது? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? ஐயோ, வரக்கூடாதாவா? இது உங்க சொத்து, உங்க தோட்டம். வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாரு? இத பாரு மகேஷ், இந்த சொத்தெல்லாம் நீ பாத்துக்கன்னு உன்னை நம்பி தான் நான் விட்டேன். அதுல எந்த குறைச்சலும் இல்லை. ஓ, அது இன்னைக்கு தான் தெரிஞ்சதா? ஆமா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு எனக்கு நடுவுல என்ன பிரச்சனை இருக்கு? நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. பரவாயில்லையே. எந்த மரத்தடியில் உட்காந்து உங்களுக்கு திடீர்னு இந்த ஞானம் வந்துச்சு? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? என்ன மகேஷ் இப்படி பேசுற? ஆதாயம் இல்லாமலாம் நீங்க என்ன தேடி வரமாட்டீங்களே. நான் எப்பவுமே எனக்காக எதையுமே எதிர்பார்த்ததில்லை மகேஷ். எப்பவுமே இந்த குடும்பத்தோட நல்லதை பத்தி தான் யோசிச்சிருக்கேன். சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. இந்தா. என்னது இது? பையன் பேரு ராகவ். ஃபாரின்ல பெரிய படிப்பு படிச்சிருக்காரு. நம்மள மாதிரியே நல்ல வசதியான குடும்பம். வீட்டில் எல்லாரும் தங்கமானவங்க. நம்ம ஸ்ருதிக்கு இந்த பையனை பேசி ஏற்பாடு பண்ணா கல்யாணத்தை முடிச்சிடலாம். நம்ம பொண்ணு வீட்டில் இருக்கிறதுனால தானே ஏதேதோ பேச்சு வருது. பேரும் தப்பா அடிபடுது. அதுவும் சம்பந்தமே இல்லாம சக்தியையும் நம்ம புள்ளையும் சேர்த்து வச்சு பேசுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார் எப்படி பேசுனா? ஓ, உங்க மருமக தானே பேசுனா? மகேஷ், பழசெல்லாம் கிண்டி கிளறி பார்க்கறது அவ்வளவு நல்லா இல்ல. நம்ம பொண்ணுக்கு சட்டு புட்டுன்னு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா தேவையில்லாத பேச்செல்லாம் வராது பாரு. என்ன மகேஷ், பையன் வீட்டுல இன்னைக்கு வர சொல்லட்டா? யாரோ ரோட்ல போற ஒருத்தன் வந்து நம்ம வீட்டை பத்தி தப்பா பேசினா அதுக்காக வீட்டை கொளுத்தி போட்ட முடியுமா என்ன? என்ன மகேஷ் சொல்ற? போய் வேலைய பாருங்கன்னு சொல்றேன். என் பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும், எப்ப கல்யாணம் பண்ணணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஏய், அது நம்ம பொண்ணு. நான் அந்த புள்ளையோட அப்பா. யார் இல்லைன்னு சொன்னா? உங்களை விட்டா அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணி அவ வாழ்க்கையே நாசம் பண்ணிடுவீங்க. என் பொண்ணுக்கு வரப்போற மாப்பிள்ளைய நான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணணும். உங்களை மாதிரி ஏதோ ஒரு போட்டோவை தூக்கிட்டு வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு கல்யாண பேச்செல்லாம் பேச முடியாது. இந்த போட்டோ நாளைக்கு கல்யாணம் கொண்டு வந்து நீட்டுறீங்க. இல்ல மகேஷ், அந்த பையன் குடும்பம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் பார்க்கணும். நான் மாப்பிள்ளை வீட்டை பார்க்கணும், மாப்பிள்ளைய பார்க்கணும், எல்லார்கிட்டயும் பேசணும். ஒவ்வொருத்தரை பத்தியும் அணுவா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி போட்டோ கிட்ட தூக்கிட்டு வந்து நின்னீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சரி, என்ன திடீர்னு நம்ம பொண்ணு மேல இவ்வளோ அக்கறை? பெத்தவனுக்கு பொண்ணு மேல அக்கறை இருக்காதா? அத இருக்குன்னு உன்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் காட்டிட்டு இருக்க முடியாது. எனக்கும் மனசுக்குள்ள இருக்கு. எது நான் பாசம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறேனா? பின்ன உண்மையான பாசம் இருக்கிறவ பொண்ணு மேல அக்கறையோட இருக்கணும். அக்கறை இருக்கிற மாதிரி எல்லாம் நடிக்க கூடாதுமா. ஆய மூடுங்க. என் பொண்ணு மேல எப்படி பாசமா இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணு எனக்கு பாடம் எடுக்க வேணாம். ஓ, அப்ப
நிஜமாவே உனக்கு உன் பொண்ணு மேல அக்கறை இருக்கு. என்ன பேசுறீங்க? பெத்த தாய்க்கு இல்லாத அக்கறையா?